Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம XII 6.2ல கொஸ்டின் நம்பர் 4 வரைக்கும் சால்வ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 5ல இருந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ 5th கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி இன்டர்வல்ஸ் இன் விச் தி ஃபங்க்ஷன் f given by, ஸோ f of x கொடுத்துட்டாங்க 2x³ minus 3x² minus 36x plus 7 is strictly increasing and option B it is strictly decreasing, that is section 2 strictly decreasing. ஸோ அதாவது இந்த ஃபங்க்ஷன் எங்கே ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக இருக்கும், எந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்காக இருக்கும்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தா அதே தான் 4th கொஸ்டின். அப்போ ஃபஸ்ட்டு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவேட்டிங் டு 0 ஃபைன் பண்ணி பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி இன்டர்வலில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ கிவன் ஃபஸ்ட்டு கிவன் f of x equal to 2x³ minus 3x² minus 36x plus 7. அடுத்து டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு x, ரெண்டு பக்கமும் x பொறுத்து பண்ணால் என்ன, f dash of x equal to 2 into x³ டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 3x², ஸோ 6x² ஆகிடும். மைனஸ் 3 into 2x it becomes 6x minus 36. இதுதான் உங்களோட f dash of x. அடுத்து நம்ம f dash of x ஈக்குவேட்டிங் டு 0 பண்ணோம். அப்போ எல்லாத்துலேயும் 6 காமன், 6 காமனாக எடுத்திங்கன்னா x² மைனஸ் x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடுமா. நெக்ஸ்ட் இந்த 6 அங்கே டிவைட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு x² மைனஸ் x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் வில் கெட் தி ரூட்டு. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வி நீட் minus 6, ஆட் பண்ணால் மிடில் டேர்ம் -1 வரணும். அப்போ என்ன பாசிபிலிட்டி, 2 into -3, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -6, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -1. ஸோ அப்போ x² முன்னாடி there is no coefficient, அப்போ என்ன பண்ணலாம், டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ x plus 2 into x minus 3 equal to 0, ரைட். ரெண்டு ப்ராடக்ட் 0னா தனித்தனியாக அந்த டேர்ம் equal to 0. அப்போ x equal to 3 and x is equal to -2. ஸோ this is your 2 points. அப்போ 2 பாயிண்ட் வருது. அப்போ இன்டர்வல் எத்தனையா பிரியும் நமக்கு, ஸோ உங்களோட ரியல் நம்பர் ஆக்சுவலி என்னது, -∞ to +∞, இதுதான் நம்மளோட ரியல் நம்பர். நடுவில் -2ன்னு ஒரு பாயிண்ட், +3ன்னு ஒரு பாயிண்ட். அப்போ -∞ to -2 ஒரு பாயிண்ட், ஒரு இன்டர்வல், -2 to 3 another interval, 3 to ∞ another interval. அப்போ 3 இன்டர்வலாக ஸ்ப்ளிட் பண்ணுது. அதுதான் இங்கே நம்ம சொல்கிறோம், தி பாயிண்ட்ஸ் x equal to -2 and x equal to 3 divides the real number. ரியல் நம்பர் நமக்கு என்னது, -∞ to ∞ into 3 intervals. என்னென்ன, -∞ to -2 ஃபர்ஸ்ட் இன்டர்வல், -2 to 3 செகண்ட் இன்டர்வல் அண்டு 3 to ∞ தேர்ட் இன்டர்வல். அப்போ இந்த ஒரு இன்டர்வல்லையும் அதோட பிஹேவியர் என்ன, இன் -∞, -2 இந்த இன்டர்வலில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து ரேண்டமாக செக் பண்ண வேண்டியது. அப்போ -3ன்னு ஒரு நம்பர் இந்த இன்டர்வலில் இருக்குமா, எஸ். ஸோ -3 பிலாங்ஸ் டு திஸ் இன்டர்வல். அப்போ f dash of -3 என்ன வரும், 6 into -3² minus 6 into -3 minus 36, -3² பண்ணால் +9. ஸோ 6 into 9 minus into minus plus 18 minus 36. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 54 plus 18 minus 36, definitely it's a greater than 0, right? Because 54 minus 36 பண்ணாலே பாசிட்டிவ், அது கூட ஒரு பாசிட்டிவ் வேல்யூ which is greater than. அப்போ ரேண்டமாக ஒரு பாயிண்ட் எடுக்கிறப்ப f dash of x greater than 0 வரதுனால generally f dash of x greater than 0 in this interval -∞, -2. Therefore f is increasing on -∞, -2. first subdivision over. Then second one என்ன, in -2, 3 second one, right? So second subdivision நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது -2, 3ல ரெண்டாவது இன்டர்வல். இந்த இன்டர்வல்ல இன் பிட்வீன்ல 0 இருக்கும். ஸோ 0 பிலாங்ஸ் டு மைனஸ். எந்த மாதிரி ஒரு இன்டர்வலில் 0ங்கிற வேல்யூ வருதோ அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும். ஏன்னா 0 தான் ஈஸியாக உங்களுக்கு வந்து சப்ஸ்டியூஷனுக்கு சிம்பிளஸ்ட் வேவாக இருக்கும். அப்போ 0 பிலாங்ஸ் டு -2, -3 இந்த இன்டர்வல். அப்போ f dash of 0 என்ன வரும், 6 into x பிளேஸில் 0. அப்போ 6 into 0² minus 6 into 0 minus 36. அப்போ ஃபைனல் ஆன்சர் -36 is your answer which is less than 0. ஸோ அப்போ f dash of x வந்து நமக்கு less than 0 வருது இந்த இன்டர்வலில். அப்போ என்ன அர்த்தம், it is strictly decreasing, right? Therefore f of x is strictly decreasing on -2, 3. third interval என்ன, 3, ∞. ஸோ 4ன்ற ஒரு நம்பர் இந்த இன்டர்வலில் இருக்கும். 4 பிலாங்ஸ் டு 3, ∞. ஸோ f dash of 4 என்ன வரும், 6 into 4² minus 6 into 4 minus 36. ஸோ 6 into 16 minus 24 minus 36. அப்போ 96 minus 16 வரும், which is again a positive value. அப்போ ரேண்டமாக ஒரு பாயிண்ட் எடுக்கிறப்ப which is greater than. Therefore f dash of x is greater than 0 in 3, ∞. Therefore f is in strictly increasing in
this interval 3 comma infinity, right? Strictly increasing. Actually நம்ம அதை மென்ஷன் பண்ணல அப்படின்னாலும் whenever நம்ம ஈக்குவாலிட்டியோட சேர்த்தாதான் அந்த இன்க்ரீசிங் டிக்ரீசிங்ன்றது மட்டும் வரும். ஈக்குவாலிட்டி இல்லாமல் டேரெக்டாக எழுதுறீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி தான். ஓகே, ஸோ ஏ தி ஃபங்க்ஷன் எஃப் இஸ் இன்க்ரீசிங் ஆன் minus infinity comma minus 2 and 3 comma infinity ரெண்டு பாயிண்ட்லையும். அதே மாதிரி தி ஃபங்க்ஷன் f is decreasing on minus 2 comma 3, right, which is actually strictly, okay, ரெண்டுமே என்னது strictly அப்படியே increasing and strictly decreasing. okay, so நேரா வெறுமா increasing decreasing இல்ல, strictly increasing and strictly decreasing. That's all for this question number 5. okay, that's it. Then sixth question என்ன, find the interval in which the following functions are strictly increasing or decreasing, right? Strictly increasing or strictly decreasing. அதுதான் மேலே பார்த்த அதே கொஸ்டினோட கண்டென்ட் தான், பட் ஃபங்க்ஷன்ஸ் வேறு நமக்கு இங்கே. ஓகே, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 5. செகண்ட் பி வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 6x மைனஸ் 2x ஸ்கொயர். சி வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2x கியூப் மைனஸ் 9x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 1. தென் டி வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6 minus 9x minus x square. E வந்து f of x equal to x plus 1 the whole cube into x minus 3 the whole cube. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம். அப்போ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், given என்னவோ அதை எடுத்துக்கணும். ஒன் டைம் டிஃபரன்ஷியேட்டிங் ஈக்குவேட்டிங் டு 0, ஃபைண்டிங் தி பாயிண்ட் அண்ட் தென் மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா இன்ஃபினிட்டியில் பாயிண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி இன்டர்வலை கண்டுபிடிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ரெண்டு பக்கமும் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா f dash of x equal to x square டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2. ஸோ ஈக்குவேட்டிங் தட் டு 0. ஸோ f dash of x equal to 0. ஸோ 2x plus 2 equal to 0. இந்த 2 ரைட்டில் கொண்டு போனால் 2x equal to minus 2. ஸோ தட் யுவர் x value is nothing but minus 1. அப்போ மைனஸ் ஒன்னு ஒரே ஒரு பாயிண்ட் தான் வந்திருக்கு. ஸோ தி பாயிண்ட் minus 1 divides the interval என்னது minus infinity comma infinity into 2 disjoint intervals. ரெண்டு இன்டர்வல்ஸாக பிரிக்குது. என்னென்ன இன்டர்வல்ஸு, மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் 1 அண்டு மைனஸ் 1 கமா இன்ஃபினிட்டின்னு ரெண்டு இன்டர்வலாக பிரிக்குது. இன் மைனஸ் 1 இன்ஃபினிட்டி கமா மைனஸ் 1 இந்த இன்டர்வலில் ஒரு பாயிண்ட் எடுத்து அங்கே செக் பண்ணுறோம். அப்போ லெட் minus 2 belongs to minus infinity கமா minus 1. அப்போ f dash of minus 2 என்ன வரும், 2 into minus 2 plus 4 which is less than 0, right? Because minus 4 plus 2 is minus 2 which is less than 0. So f dash of x is strictly less than 0 because randomly ஒரு பாயிண்ட் எடுக்கிறப்ப less than 0 வந்து, so generally it is less than 0. Therefore f is strictly decreasing in என்ன இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் 1ல. தென் அகைன் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன, இன் 1 கமா இன்ஃபினிட்டி, ரைட்? அடுத்த பாயிண்ட் 1 கமா இன்ஃபினிட்டி ஆர் மைனஸ் 1 கமா, சாரி இட் இஸ் minus 1 கமா infinity, right? So in minus 1 comma infinity second interval, again 2 belongs to minus 1 comma infinity இந்த interval as well as 0 இருக்கும். so 0 போட்டு செக் பண்ணாலும் சரி, 2 போட்டாலும் எது போட்டாலும் will get the same thing தான். okay, so minus 1 comma infinity செக் பண்ண போறீங்க. so 2 belongs to minus 1 comma infinity. அப்போ f dash of 2 என்ன வரும், 2 into minus 2 minus of 2. okay, so which is greater than 0 இந்த இன்டர்வல்ல நமக்கு which is greater than 0. so f dash of x is strictly greater than 0. therefore f is strictly increasing on 1 comma infinity. so that is your interval second one, right? so x value minus 1. so this interval is minus 1 comma infinity la it is continuous, right? strictly increasing on minus 1 comma infinity. that's it. so this is your interval. so minus infinity comma minus 1 la strictly decreasing, minus 1 comma infinity la strictly increasing. that's all for the subdivision A. okay, then subdivision B பாருங்க, given f of x equal to 10 minus 6x minus 2x square. இதை நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் highest பவர்ல இருந்தா. அப்போ minus 2x square minus 6x plus 10 ன்னு எழுதிக்கிட்டேன். again same procedure, differentiating both side with respect to x. ரெண்டு பக்கமும் x பொறுத்து பண்ணீங்கன்னா f dash of x is equal to minus 2 into x square differentiate பண்ணா 2x minus 6 into x differentiate பண்ணீங்கன்னா 1. so அப்போ இதோட ஆன்சர் minus 4x minus 6 ன்னு வருதா. so that equating this to 0. so f dash of x equal to 0 implies minus 4 minus 6 equal to 0. so அப்போ minus 4x equal to plus 6 ஆயிரும். so that x equal to minus 6 by 4. so your x is nothing but minus 3 by 2. therefore the point minus 3 by 2 divides the interval minus infinity comma infinity into 2 disjoint interval. so எல்லாத்துக்குமே நம்ம சேம் ப்ரொசீஜர் தான். ஓகே, எப்படி minus infinity comma minus 3 by 2 and minus 3 by 2 comma
infinity. First differentiate பண்ணுறோம், equating to 0 பண்ணுறோம், பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறோம், பாயிண்ட்டை வச்சு இன்டர்வலை டிவைட் பண்ணுறோம், ஸோ இன்டர்வல்ஸை ஃபைன் பண்ணுறோம். ஓகே, அப்புறம் அந்த இன்டர்வலில் எந்த இன்டர்வலில் இன்க்ரீசிங் எந்த இன்டர்வலில் டிக்ரீசிங், அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் 3/2, மைனஸ் 3/2னா விச் இஸ் மைனஸ் 1.5, ரைட். ஸோ அந்த இன்டர்வலில் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து, ரைட், இட் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் 3/2, இந்த இன்டர்வலில் ஒரு பாயிண்ட். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் 3/2ல் மைனஸ் 2ன்ற நம்பர் இருக்குமா? எஸ், டெஃபினட்டாக இருக்கும். மைனஸ் 2 பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் 3/2. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் 2 மைனஸ் 2 என்ன ஆகும்? மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் ஆஃப் 2, இட் இஸ் மைனஸ் 2. ஓகே, ஸோ எஃப் டேஷ் ஆஃப் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு நம்மளோட எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன? விச் இஸ் 4x மைனஸ் 6, ரைட். ஸோ அப்போ மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் பிளேஸில் மைனஸ் 2 மைனஸ் 6. ஓகே, ஸோ அப்போ என்ன வரும்? மைனஸ் 8 minus into minus plus 8 ஆயிரும் minus 6. So 8 minus 6 என்ன? Greater than 0. So your f dash of x is strictly greater than 0. அப்போ நமக்கு என்ன ஆகுது? f is strictly increasing on minus infinity comma minus 3/2. So that's all for this question. Then second subdivision என்ன? In 3/2 comma infinity, இந்த இன்டர்வலில் 0ங்கிற நம்பர் இருக்குமா? எஸ், டெஃபினட்டாக இருக்கும், ரைட். ஸோ அப்போ 0 பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் 3/2 கமா இன்ஃபினிட்டி, ரைட். சாரி, இட் இஸ் மைனஸ் 3/2 கமா இன்ஃபினிட்டி இன்டர்வல். இந்த இன்டர்வல் இது இஸ் மைனஸ் 1.5, ரைட். மைனஸ் 1.5 டு இன்ஃபினிட்டியில் கண்டிப்பாக 0 இருக்கும். ஸோ 0 பிலாங்ஸ் டு திஸ் இன்டர்வல், ஸோ தட் யுவர் எஃப் டேஷ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 இன்ட்டு 0 மைனஸ் 6. ஸோ அப்போ திஸ் இஸ் 0 மைனஸ் 6, ஸோ மைனஸ் 6ன்னு வரும், விச் இஸ் லெஸ் தென் 0, ஸோ தட் யுவர் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 0. therefore நமக்கு என்ன ஆகுது? எஃப் இஸ் strictly decreasing on the interval minus 3/2 comma infinity, right. So that's all for this subdivision V, and that's all for this video. இதோட வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ரைட். அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் சப்டிவிஷன் அண்ட் தென் மற்ற ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.